Hi friends, வணக்கம். Welcome to my channel தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல ABC ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஆப்பிள், பீட்ரூட் and கேரட் இது மூணையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த ஜூஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருந்துக்கும், கலராக இருந்துக்கும், ஹேர் க்ரோத்துக்கும், வெயிட் லாஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டர். இந்த ஜூஸை குடிக்கிறதுனால என்ன பயன்கள் இருக்கு, எந்த டைம்ல குடிக்கலாம், இந்த ஜூஸை ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு வந்தா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, அதை பத்தியும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் யூஸ் பண்ணி பண்ற ஜூஸ் தான் ABC ஜூஸ். இதுல நான் பாதி ஆப்பிள் எடுத்திருக்கேன், பாதி பீட்ரூட், ஒரு முழுசா ஒரு கேரட் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் அளவில் கம்மியாக இருந்தால் பரவாயில்லைங்க, ஆனால் கேரட்டும் ஆப்பிளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்ரூட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடிக்க முடியாது, நல்லா இருக்காது. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் பெருசாக இருக்கும்போது தான் எல்லா பியூரும் கீழே இறங்கும். இது எதுக்காக வடிகட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா சில அடிப்படாத பீஸ் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக நம்ம வடிகட்டுறோம். திரும்பவும் அந்த மிக்ஸி ஜாரில் அரை கப் தண்ணி ஆட் பண்ணி அதே போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படாமல் இருக்கு. நல்லா பிழிஞ்சு வடிகட்டினதுக்கு அப்புறமா அரை லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேனும் கூட ஆப்ஷனல் தான், உங்களால் அப்படியே குடிக்க முடியும்னா அப்படியே குடிச்சுக்கலாம். கண்டிப்பா சக்கரை ஆட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ABC ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ஜூஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இது விட்டமின் C, விட்டமின் A, ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம், ஃபைபர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஜூஸில். இந்த ஜூஸை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் க்ளோ ஆகும், wrinkle எல்லாம் கம்மியாகுங்க, முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் கம்மியாகும். அப்புறம் நம்ம பிம்பிள்ஸ் இருக்க டார்க்ஸ்பாட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காக பிரைட்டாக இருக்க இந்த ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் நம்ம கேரட் ஆட் பண்ணியிருக்கனால இது கண்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாமல் கண் ரொம்ப பிரைட்டாகவும் கண்ணை சுற்றி ட்ரைனஸும் இல்லாமல் கண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ABC ஜூஸில் அதிகப்படியான அளவு ஊட்டச்சத்துக்களும் விட்டமின் C அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூஸ்ல அதிகப்படியான அளவு நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுதுங்க. அதனால வெயிட் லாஸுக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த ஜூஸை காலை வேளைகளில் கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமா நடக்கும். இந்த ABC ஜூஸை ஃபேர்னஸ் ஜூஸ்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஜூஸை நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னோட கலரும் பிரைட்னஸும் அதிகமாகுது. அடுத்ததா இந்த ஜூஸை நம்ம ரெகுலரா குடிச்சிட்டு வர்றதுனால முடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் போது முடிக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இதனால முடி வளர்ச்சி, முடி உதிர்வு தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம முடி ரொம்ப ஆரோக்கியமாகவும் லென்த்தியாகவும் வளர்றதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் பல விதமான நன்மைகள் கூட நமக்கு ஏற்படுங்க. இந்த ஜூஸை எந்த நேரத்துல குடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த ABC ஜூஸை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள குடிக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 250 ml நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சிப் பண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல கண்டிப்பா எந்த ஒரு ஜூஸுமோ எந்த ஒரு சாப்பாடு ஐட்டமும் சாப்பிடாதீங்க. இது நம்மளோட செரிமான மண்டலத்துக்கு ரொம்பவே கெட்டது. அதனால காலையில எந்திரிச்சதுமே ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொதிக்க வச்சு டீ குடிக்கிறது போல குடிக்கிறது தான் நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஜூஸை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது மத்தியான வேளைகள்ல குடிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு ஜூஸ் ஐட்டமும் எந்த ஒரு வாட்டரி ஐட்டமும் சாப்பிடாதீங்க. அது நம்மளோட செரிமான மண்டலத்துக்கு நல்லதல்ல. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த ஜூஸை மத்தியானத்துக்குள்ள குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா இந்த ஜூஸை வாரத்துல எத்தனை டைம் குடிக்கலாம் அல்லது மாசத்துல எத்தனை டைம் குடிக்கலாம்ன்றது பார்க்கலாம்.
இந்த ஜூஸை வாரத்தில் 2 அல்லது மாதத்தில் 4 தடவை மட்டும் குடிங்க. அதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். வாரத்தில் 2 தடவைக்கு மேலே குடிக்கிறதுனால நமக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏற்பட சான்சஸ் இருக்குங்க. ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, பரம்பரையாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிக்காதீங்க. அடுத்ததா லோ பிபி இருக்கிறவங்க இந்த ஜூஸ் குடிக்கிறது நல்லதில்லை. இந்த ஜூஸ் குடிக்கும் போது பிபி லெவல் கம்மியாக சான்ஸ் இருக்கு. அதனால ஆல்ரெடி லோ பிபி இருக்கிறவங்க இந்த ஜூஸை குடிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் இந்த ஜூஸை டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க குடிக்கலாம். ஏன்னா இது கேரட்டும் பீட்ரூட்லயும் அதிகப்படியான சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை. இந்த ஜூஸை ரெகுலரா குடிச்சிட்டு வரனால ஸ்கின் கலர் அதிகமானாலும் இந்த ஜூஸை நீங்க நிறுத்தும் போது பழைய ஸ்கின் கலருக்கே வரக்கு சான்ஸ் இருக்கு. சேம் வெயிட் லாஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலுமே இந்த ஜூஸை நீங்க விடும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால ரெகுலரா குடிக்கும் போது தாங்க இது நல்ல ஒரு எஃபெக்ட் தரும். இந்த ஏபிசி ஜூஸை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அதனால வாரத்தில் 2 தடவை மட்டும் போதுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்தில் 1 தடவை, மாசத்துல 4 தடவை மட்டும் இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். டெய்லியும் கண்டிப்பாக குடிக்காதீங்க. ஒரு டைம் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒமட்டுற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணாதீங்க. சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த ஜூஸோட முழு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்காம போயிடும். உங்கள்கிட்ட தேன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க. பீட்ரூட்டோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாயிலே வைக்க முடியாது. அதனால பீட்ரூட்டோட அளவு கம்மி பண்ணிட்டு ஆப்பிள் அண்ட் கேரட்டோட அளவை அதிகமாக சேர்த்து இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏபிசி ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ஜூஸை குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது, நீங்கள் டெய்லியும் குடிச்சிங்கன்னா எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு ஏற்படுது, இந்த ஏபிசி ஜூஸை எந்த டைமில் குடிக்கலாம், அதை பற்றின முழு விவரத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஏபிசி ஜூஸ் போலவே பல வகையான ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே போலவே இன்னும் வேறு ஏதாவது ஜூஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.